என்னுடைய பேர் உபைத், அக்குபஞ்சரிஸ்ட். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக செராகேர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நம்ம கோயம்புத்தூர், ராமநாதபுரம், நஞ்சுண்டபுரம் மெயின் ரோட்டில் இந்த செராகேர் ஹெல்த் கேர் பிளேஸாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம அங்கே தெரப்பி கொடுத்துட்ருக்கிறப்போ நம்ம கிருஷ்ணவேணி அம்மாவுடைய பேர், அவங்களுக்கு வந்து ஸ்பைன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க அங்கே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், ஆனால் ஏன் அவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணினாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஹெச்எம்மாக இருக்கிறப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு நாலேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவும், ப்ளஸ் நிறைய பேர்த்துக்கு இது விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நம்ம பண்ணுறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றின ஒரு சிறிய இன்ட்ரோ கொடுத்துருங்க. வணக்கம் எல்லாருக்கும். ஐ ஹாவ் டு தேங்க் செராகேர், அப்படி தான் சொல்லணும். நான் வந்து ஐம் கிருஷ்ணவேணி, இப்போ வந்து ஹெச்எம்ஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த சுதந்திர தின விழா வந்து நாள் வந்து என்னுடைய நோய்க்கு சுதந்திரம் கொடுத்த நாள், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அன்றைக்கி 15th அன்னைக்கு தான் சார் நான் வந்தேன். கண்டிப்பாக 15th அன்னைக்கு நம்ம செராகேருக்கு உண்மையிலே எங்களுடைய பெஸ்ட் வெல்விஷர், ஃபேமிலி ஃப்ரெண்டு சொல்லி தான், கோயம்புத்தூர் இருக்காங்க, அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒரு மாதமாக கிட்டத்தட்ட கூப்பிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க பயன் பெற்று அந்த பயனை வந்து நான் அடையணும், நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த கஷ்டத்தை நான் வந்து அதுலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ நாளாக செராகேரில் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறாங்கம்மா? அவங்க ஒரு 50 days கிட்ட எடுத்துகிட்டு கண்டினியூஸாக வந்து எடுத்துட்டதுனால அவங்களும் அவங்க சாரு அப்புறம் வந்துட்டு அவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லி நல்ல ரிசல்ட்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எடுத்து உனக்கு க்யூர் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு ஹோப் கொடுத்தாங்க. கொடுத்ததுனால நான் அன்னைக்கு அந்த நாள் வந்தேன். ஆனால் எனக்கு ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு 2015 கொஞ்சம் கொஞ்சமாக முதுகு வலி, இடுப்பு வலி, முட்டியெல்லாம் வலிச்சிட்டு இருந்தது. ஸோ நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதனால இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருந்தது. ஒரு ஃபைன் டே என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தடுக்கி விழுகிறது, படி ஏற முடியல, சப்போர்ட்டோட தான் பண்ண முடியாது இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பயாப்சி எடுத்து பார்த்து பெரிய வியாதியோட பேர் சொன்னாங்க. அது ரொம்ப கேட்கும் போதே பயமாக இருந்தது. அந்த இதுக்கு மெடிசனே இல்லை உலகத்துலேயே அப்படிங்கிற இதை வந்து டாக்டர் எல்லாருமே பெங்களூரில் நிமான்ஸில் தான் பார்த்து அதை வந்து டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ அதில் என்ன டிசீஸ் மாதிரி? நியூரோஜெனிக் ஆட்ரோஃபி, அதாவது லிம் கிரிடல் மயோபதி. அதாவது இதுக்கு இடுப்புக்கு கீழே, ஆனால் தலையிலேருந்து வரக்கூடிய நரம்பு செல் வந்து ஒன்ஸ் டெட் ஆகிட்டா அது ரீஜெனரேட்டிவே ஆகாது. ஸோ அதனால எல்லாமே இடுப்புக்கு கீழே எல்லாமே வந்து நமக்கு வந்து செயலிழந்து போன மாதிரி தான் கணக்கு. ஆனால் வந்துட்டு நான் ஒரு ஹோப்போட ஏதோ நடந்து சும்மா போலியாக நடந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் படி இறங்க ரொம்ப சிரமமாக இருந்தது. ஒருத்தவங்க இப்படி கொஞ்சம் இதுனா கூட பேலன்ஸ் இல்லைன்னா கூட விழுந்துருவேன். அது மாதிரி நிறைய தடவை ஃப்ராக்சர் ஆகிருக்கு, கணுக்கால் முட்டியில் கூட. ஸோ இதெல்லாம் வந்து 15th இப்போ நியர்லி 2015 ஆச்சு. 10 இயர்ஸில் கொஞ்சம் 25 வரைக்கும் இந்த 10 இயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அக்ரவேட் ஆயிடுச்சு. நானும் வந்து சொல்கிறவங்ககிட்டலாம், யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட போவேன். டாக்டர்ஸ்ட்டு, அலோபதி டாக்டரு, அப்புறம் வந்துட்டு ஆயுர்வேதிக்கு, சித்தா, ஹோமியோபதி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். இது எதுவுமே மனசுக்கு நிறைவாக எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்கல. ஏதோ அப்போதைக்கு போவோம் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து இதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா ப்ரொக்ரெசிவ். டே பை டே வந்து நேற்று இருந்ததை விட இன்றைக்கி இன்னும் கொஞ்சமே அதனுடைய ஹெல்த்தோட இது வந்து குறைஞ்சிட்டே போகுது, அதை உணர முடியுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இதனால் என்னோடய ஃபேமிலியே எனக்கு ஃபுல்லாக எல்லாருமே எந்த வேலையுமே செய்ய முடியாமல் என்ன ஒரு ஆளவே பார்த்துட்ருக்குறாங்க. அது ரொம்பவே சிரமமாக இருந்தது. அதே மாதிரி எவ்வளோ ஆக்டிவாக நான் இப்போ 20 இயர்ஸ் ஆச்சு நான் ஜாயின் பண்ணி. அந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ ஆக்டிவாக இருந்தனோ, ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கவங்கலாம் இந்த கிருஷ்ணவேணியா இப்படியா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பேத்தட்டிக்காக நம்ம சூழ்நிலையில் நம்ம பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அதனால தான் ஒரு இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வேறு ஸ்கூலுக்கு வந்துட்டேன். ஸோ நம்மளை அப்படி பார்க்கக்கூடாது, நம்மளை டைனமிக்காக பார்த்துட்டு எனர்ஜெட்டிக்காக பார்த்துட்டு ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கும் மனசு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் வேறு ஸ்கூலுக்கும் மாற்றிட்டு நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணும்போது தேடுதல், அதாவது எதை நம்ம தேடுறோமோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு விடை கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறது இந்த ஒரு லாங் டேர்முக்கு அப்புறம் சரஸ்வதி அம்மா மூலமாக செராகேர் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு டே வரும்போதே
அவ்வளோ படி இருந்தது. என்னால் ஐயோ இறங்கி போகுமா இல்லை திருப்பி பேக் போயிடலாமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் போய் இறங்கினோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உண்மையிலே கடவுள் தான். இது வந்து நான் வந்து வார்த்தைக்காக சொல்லவே இல்லை. ஏன்னா எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் நான் போயிருக்கேன். இப்போ உட்காருங்கம்பாங்க, நம்மளை வெயிட் பண்ண வைப்பாங்க, நம்மளோட நேச்சர் தெரியாமல் என்னை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அப்படி எந்திரிக்கணும்னா நான் என்ன பொசிஷன் பண்ணி எந்திரிச்சாதான் பண்ணுறதுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அவன் வந்து என்னை எப்படி அழகாக பிடிச்சி அந்த 20 படியையும் சிரமம் இல்லாமல் நான் என்னை இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ அருமையாக ட்ரீட்மெண்ட்டு. எனக்கு என்ன தேவையோ அதை வந்து இதை பற்றி ஃபுல்லாகவே சொன்னாங்க. ஓகே, என்ன இது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத, என்ன சயின்டிஃபிக்காக இந்த செராக்கரோட ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லும்போதே அவங்க அன்பாக ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு என்ன மட்டும் இல்லை எல்லாரையுமே ரைட் ஃப்ரம் யார் வந்தாலும், சின்ன குழந்தை வந்தாலும் சரி, ஏஜ்டாக வரணும். நான் கிட்டத்தட்ட பார்க்கும்போது அன்னைக்கு வந்தப்பவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு 15 பேர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வெயிட்டிங் செஷனில் இருக்கிறவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பாங்க, எஜுகேஷன் அட்டன் பண்ணுறவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு அந்த ஸ்டாஃப் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 15 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. உண்மையிலே அவங்க வந்து கடவுளாக தான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன் எல்லாரையுமே, ஒவ்வொருத்தரையும் சேர் இப்போ நம்ம கூட இப்படி இருந்தால் சரி கொஞ்சம் நவட்டி போடுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தவங்கள வேலையும் வாங்கலை, பேஷண்ட் எப்படி இருந்தாலும் அவங்களே உட்காருங்கம்மா அப்படின்னு சந்தோஷமாக ரிசீவ் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அவங்கள ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் என்ன பண்ணாங்க, நம்மளை கொண்டு போய் அந்த எஜுகேஷன் செஷனும் நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ என்னோட நேச்சர் என்னென்னா இந்த ஸ்பைனுக்கு அப்படின்னு சொன்னோடனே அதுக்குரிய தெரப்பி ஃபஸ்ட்டு டாக்ஸினை வெளியேற்றணும். அதை வெளியேற்றிட்டு அது அப்புறம் வந்துட்டு நமக்கு வேண்டிய தேவையான எந்த உறுப்புக்கு எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சாரு தான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே இப்போ போனவுடனே அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படி இல்லை. என்னோட நேச்சர் என்ன ஆச்சு, எதனால வந்தது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணி இது கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஏன்னா நான் வேறு இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னை வந்து அப்படியே ஒரு அழுகையோடு தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்தேன். இப்போ நான் அழுகக்கூடாதுன்னு அழுக மாட்டேன், சந்தோஷமாக தான் எல்லா இடத்துலையும் பேசுவேன். ஆமாம், ஏன்னா ஆமாம் அப்போ வந்து நான் இப்போ என் பையனோட போயிருக்கேன். நம்பர் 1 நியூரோ தான். ஃபஸ்ட்டு அழுகையோட பார்க்கும்போது அவர் பயாப்சி பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரு. பயாப்சினா என்ன அப்படின்னா நமக்கு ஒன்று நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது கேன்சருக்கு தான் பயாப்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. என்னடா பயாப்சி பண்ண சொல்கிறாரு அப்படின்னோடனே எனக்கே கொஞ்சம் அழுகையும் பயமாக இருந்தது. என் பையன் அங்கே இருந்து உட்காந்து சீட்லேருந்து கவனிச்சிட்டே இருந்தான். பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நான் சொல்ல முடியும் என்னென்ன அப்படின்னு சொன்னார். சரி இப்போ எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, உடம்புலாம் வலிக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் ஏதாவது அது ரிலீஃப்க்கு ஏதாவது சப்ளிமெண்ட்டாவது இல்லை டேப்லெட்டாவது கொடுங்கண்ணே. அப்படிலாம் கொடுக்க முடியாதுமா உங்களுக்கு, நீங்கள் வந்து பயாப்சி எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அழுகையும் கண்ணீரோடு நான் வெளியில் போயிட்டு அப்புறம் இன்னொன்று சொன்னார், உங்கள் வியாதிக்கு சிபிகே வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இதுக்கு லிம்க்ரிடில் மயோபதின்னு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணார். பயாப்சி பண்ணதுக்கப்புறம் தான் என்னென்னு பார்க்க முடியும் அப்படின்ட்டார். அதுக்கு இந்த இது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வியாதிக்கு உங்களுக்கு உலகத்திலே மெடிசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியாங்க சார்ன்னு சொல்லிட்டு மனசளவில் ஒன்றுமே பண்ண முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் பையன் நான் ஓரளவு ரொம்ப சோகமாக இருக்கும்போது அந்த தடவை நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சிருப்பீங்கம்மா, அப்படி ஒரு டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்கன்னு. அதான் சார் சொல்ல வரேன். இப்படி ஒரு இது பண்ணுறேன்னு அழுக தான் எனக்கு வந்துச்சு. இப்படி இன்னும் உலகத்தில் வியாதி நமக்கு வந்திருக்குமா, அவ்வளோ என்ன நம்ம பாவம் பண்ணோம் இந்த வியாதி பெறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வலி வேதனை இனிஷியல் பீரியட்லேயே இருந்தது. இப்போ நைட்டு வந்துட்டு எங்கள் சாரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் வருவாங்க. என் ஹஸ்பண்டு பையன் வந்து கேட்குறாரு, போயிட்டு வந்தீங்களா என்ன ரிசல்ட் என்னாச்சுன்னு. என் பையன் சொல்கிறான், அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தான். அப்பா பார்த்து, அப்பா அந்த டாக்டருக்கு அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள், அம்மாவோட வியாதிக்கு உலகத்திலே மெடிசன் இல்லைன்னு சொல்கிறாரு. அதை எப்படி சொல்லலாம், அவர் ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட இப்படி தான் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3rd பண்ணிவிட்டு அப்படி வந்து சொல்கிறான். அதனால் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா, முதல்ல வேறு ஏதாவது பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு என்னை விட அவனுக்கு எவ்வளோ தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. ஒரு டாக்டர் வந்து என்னதான் அவங்க சாக போகிற நிலைமையில் இருந்தால் கூட பரவாயில்லங்க பழச்சுவீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கணும். இவர் வந்து இல்லவே இல்லை, நீங்கள் முதல்ல எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சார். அப்படியே அந்த ஜேர்னியில் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஃபேஸ் பண்ணி
அவ்வளோ பேர் நல்லா நடந்துட்டு இருக்கும்போது நம்மளை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுறது, இறக்கப்படுறது கூட நமக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்படி செய்கிற நிலைமையில நம்ம இருக்கோமே, அத்தனை பேருக்கு நம்ம செஞ்சோம், இப்போ நமக்கு செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அப்போ வீட்டில் உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல என்ன மாதிரி நேச்சர் அப்படின்னு. நல்லா பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏன் உட்கார முடியல, ஏன் பைக்கில் டக்குன்னு ஏறி உட்கார முடியல, ஆட்டோவில் ஏறி உட்கார முடியாது, எங்கேயுமே பண்ண முடியாது. அதனால என்னோட சொந்த பந்தம் எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன், போகவே மாட்டேங்க சார். ஒரே இதனால ஏன்னா நம்ம நடக்கிறது நல்லா நடக்கும், இப்படி நடக்கிறேன்றாங்க, படி ஏற முடியாது, நீங்கள் இப்படி நான் எந்திரிக்கணும்னா நீ 2 பேர் பிடிச்சாதான் நான் எந்திரிக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் நல்லா இருந்துட்டு போய் நம்ம ஏன் சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லணும்னா ஏன் அசிங்கப்படணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். அதனால் எங்கேயுமே நான் போகாமல் அப்படியே எனவே நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே குறுக்கிட்டு வேலைக்கு போவேன் வருவேன், அவ்வளோ அதே மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 10 வருஷமாக ஜேர்னி பண்ணிவிட்டு எப்படா இதுக்கு ஒரு விடுவு கிடைக்காதா அப்போ நான் நினச்சேன், அந்த டாக்டர் சொன்னது உண்மையாயிருமோ, கிடைக்காம போயிருமோ, இதுக்கு ஒரு மெடிசன் இல்லாமல் போய் நம்ம அப்படியே இருந்துருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு 2 நம்பிக்கை பொழப்பு வந்துட்டேன். நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்தளவு உடலில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இருக்கும்போது ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறது, நானே உட்காந்து அழுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாங்க சார், ரொம்ப நான் சொல்ல முடியாத வேதனை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அது அஸ் அ லேடிஸாக சில பிரச்சனைகள் இருக்கும், அதையும் தாண்டி நான் வரணும். சொல்லணும்னா என் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறதுக்கே இட் டேக்ஸ் டைம். வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னா சாதாரணமாக 5 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை நான் ஒரு 15 நிமிஷம் ஆகும் எனக்கு சாரி கட்டுறதே, ட்ரெஸ் பண்ணுறதுக்கே அந்த மாதிரி. அப்போ ஒவ்வொன்றுமே நம்ம இவ்வளவு இதாக இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது. அப்போ தான் எனக்கு நிஜமாவே அந்த சுதந்திர தினம் எனக்கு 25 சுதந்திர நாள் என்னோடய வியாதிக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக எனக்கு அதனால சரோக்கார் ஃபஸ்ட்டு டேவே என்னை அருமையாக கவனித்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோடனே அப்படி ஒரு இன்னும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மனசுக்கு பிடிக்கணும் சார். கண்டிப்பாக நம்ம மைண்டு சரின்னு சொல்லிச்சுன்னா அது சரியாயிடும். ஆமாம். அதனால் அப்போ நம்ம இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, இத்தனை பேர் வர்றாங்க. நான் பார்த்தது இல்லைங்க சார், அன்றைக்கி அந்த என்னோட செட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்திருப்பாங்க. அவங்களே நடை வர்றாங்க. வந்தால் கேட்டால் எல்லாருமே சொன்னாங்க, நான் நடந்து வர்றது ஸ்டிக்கோட தான் வந்தேன் அன்னைக்கு. ஆமாம். எல்லாரும் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, இங்கே வந்துட்டீங்க எல்லாம் சரியாயிரும், இங்கே வந்துட்டீங்க எல்லாம் சரியாயிரும். ஸ்டாஃப் இல்லாமல் எடுத்துட்டு. ஆமாம், அந்த கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி வந்தவங்க எல்லாருமே ஸ்டாஃபு சொல்கிறது அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, என் பொருள் நல்லா இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதான் நினைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற வர்றவ எல்லாரும் உட்காந்து தட்டி கொடுத்துட்டு, மேடம் ஒன்றும் இல்லை மேடம், சூப்பர் மேடம், ஒருத்தவங்க கையை தூக்க முடியாது, ஒரே நாளில் கை தூக்கிட்டேன், சுகரா 10 நாளாக சரியாயிடுச்சு. அப்புறம் ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்த்தவொடனே தான் சார் எனக்கு ஹோப் வந்துச்சு. அந்த 5 பேருமே அவ்வளோ ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி உட்காந்து கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஐயாட்ட என்ன பேர், என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற, அவர் சாப்பிட்டீங்கன்னு சொல்கிறதே ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. ஆனாலும் அவங்க உள்ள அந்த மேடம் மீனு சித்ரா மேடம்லாம் பேசி வர வச்சு அவங்களுக்கு அன்பை கொடுக்குறாங்க. இங்கே வந்தால் நல்லா இருக்கும். எல்லாரும் கேட்டது ஒன்று, வீட்டில் இருக்க விட இவங்க எல்லாத்தையும் பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும் மனசில் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தாட்டு வருது. அந்த மாதிரி எனக்கு வந்தோடனே சரியாயிடும் அப்படிங்கிற எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இது. அதான் தெரப்பி ட்ரீட்மெண்ட் வரவங்களே எனக்கு ஹோப் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வேறு யாரும் சொல்ல தேவையில்லை. அந்த இருக்கிற அத்தனை பேரும், ஏன்னா நான் கண்ணீரோடு அவங்ககிட்ட கேட்குறேன், இந்த கிட்ட கேட்கும்போது எல்லாம் சரியாயிடும், தட்டி கொடுத்து சரியாயிடுமா நடக்க வரும்போது எல்லாரும் பிடிச்சி தூக்கி விட்டு, அப்புறம் அடுத்த நாள் ஃபஸ்ட்டு நாள் மேட்டும் பெட்டும் தான் எடுத்தேன். அடுத்த நாள் ஸ்பைன் கொடுத்தாரு சார், நீங்கள் சொல்லி கொடுத்தோடனே அடுத்து நானே நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டேன். எனக்கே தெரில இவ்வளோ இத்தனை வருஷமாக இருந்த இது ஒரே நாள் டே பை டே எனக்கு அவ்வளோ சேஞ்சஸ் சார். ஃபஸ்ட்டு இந்த ரொம்ப தூக்கவே முடியாது, நான் தலையை பின்ன முடியாது, இவ்வளோ கொண்டே போக முடியாது. அதை கொண்டு போனேன்னா அழகாக கொண்டு போடுறேன், பின்னுறேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் எடுத்து வச்சு ரொம்ப பயப்படுவேன் எடுத்து வைக்கிறதுக்கு. ஏன்னா எடுத்து வச்சா கீழே விழுந்துருவோன்னு ஒரு இருக்கும். அதனால சார் சொன்னார், நீங்கள் ஸ்டிக்கை அடுத்த நாளே தூக்கி போட்டு நடப்பீங்கம்மா அப்படின்னு சொன்னார். ஆனால் சார் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேறு விடுங்க சார் அப்படின்னு நினச்சிட்டு நான் நம்பலை. ஃபஸ்ட்டு டே நம்பலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் டே பண்ணும்போது எனக்கே ஒன்று இல்லாமல் நடந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு
ஸ்டேபிளாக நின்னேன். அது ஒன்று எனக்கு. இந்த பேடில் நிற்க சொன்னாங்க. அந்த தெரப்பி எடுத்த உடனே நல்லா என்னால் இவ்வளோ தூரம் நிற்க முடிஞ்சது. அதுவே ஒரு ஹோப். இல்லைன்னா ரொம்ப நடுக்க பிடிக்கவே மாட்டேன், ஒரு ஓரமாக தான் நிற்பேன், யாராவது பிடிச்சிக்கிட்டு தான் நிற்பேன். அப்புறம் கொஞ்சம் நின்று நிற்க ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு கால் மதப்பு ரொம்ப இருக்குங்க சார். அந்த என்ன இதனுடைய நரம்போடைய செயல்பாடு, அது கால் வந்து அப்படியே வந்து நரம்போட முடிச்சில் தான் நான் நிற்பேன். எரியும், மதன்னு ஹெவியாக இருக்கும். இந்த பேடல் நின்றுங்க சார். செகண்ட் டே வந்து எனக்கு அந்த எரிச்சல் மதப்பு எனக்கு 50% நம்பவே முடியல. எனக்கு அத்தனை தடவை நான் வந்து இன்னொன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணது, நான் முத்ரா போடுவேன். எனக்கு நைட்டு படுத்துக்கிட்டு நைட்டு பாய்ச்சுன்னா அவ்வளோ எரிச்சல் மதப்பில் தூக்கமே வராது. தேங்காய் எண்ணெய் தடவுவேன், இருக்கிற எண்ணெயை தடவுவேன், ஆலிவ் ஆயிலை தடவுவேன். அப்புறம் வந்து உதிர்முதிரை வந்து பாதத்தினுடைய எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணும். இதை போட்டால் தான் எனக்கு அந்த எரிச்சல் கண்ட்ரோல் ஆகி தூங்குவேன். ஆனால் தேர்ட் டேலேருந்து நான் என்ன செஞ்சுட்டேன், ஒன்றுமே இல்லை, நான் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த எண்ணெயுமே எனக்கு தேவையில்லை. இல்லைன்னா தலைமாட்டில் ஆல் கைண்ட் ஆஃப் எண்ணெய் இருக்கும். நீ சொல்கிறப்பவே அந்த சந்தோஷத்தை உங்கள் ஃபேஸில் பார்க்க முடியும். உண்மையிலேயே கண்டிப்பாக அந்த ஒன்று. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னால் கை தூக்க முடிஞ்சுது. கைக்கு சும்மா என்ன மாதிரி தெரப்பி எடுத்தேன்னா ரொம்பலாம் அல்ட்டிக்கலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பெரிய ஆப்ரேஷனோ எந்த இதுவும் இல்லை, கையை காலை மடக்கு அப்படின்னு எதுவும் சொல்லலை. ஃபிசியோதெரப்பினா இதை பண்ணு, இல்லை எழுந்து நட, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. 15 நிமிஷம் வாக்கிங். நம்ம எதுவுமே என்னால் பண்ண முடியாது. உட்காந்த இடத்துல மேக்ஸிமம் ஐடியலாக நான் உட்காந்து என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். அது மட்டும் தான் செய்ய முடியுமே ஒழிய இப்போ செய்கிறதுக்குமே கையினுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் மடக்கவே முடியாது. இவ்வளோ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஓரளவு மடக்க முடியாது. இப்போ ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல்லாகவே இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நானே செஞ்சுட்டேன். இதெல்லாம் நடக்க உங்களுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஏன் நான் மட்டும் இல்லாமல் என் கூட வந்த மேடமும் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து என் பையன் வந்து எதுலேயுமே நம்ப மாட்டான். ஏன்னா என்னோட பையன் வந்து 3வது படிக்கலேருந்து நான் எப்படி பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜ் போகிறான். அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு என் கூட வருவாங்க சார். அந்த மாதிரி உண்மை பையன் கிடச்சது எனக்கு பாக்கியம் தான். ஏன்னா சாரு வெளியூரில் இருப்பாங்க, வாரத்தில் ஒரு நாள் 15 நாள் தான் வருவாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் உடனே நான் வரேம்மா அப்படின்ட்டு வருவாங்க சார். நான் அக்குப்ப நீடில் போடுறதுக்குலாம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் படுத்திருப்பேன், 1 மணி நேரம் வெளில உட்காந்து வெயிட் பண்ணுவான். அவ்வளோ இது எல்லா தெரப்பிக்கும் வருவான். ஆனால் இதுதான் அவனுக்கே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு எப்படி இருக்குமான்னு கேட்டான். ஐ ஃபீல் பெட்டர்டா அப்படின்னு. இதே கண்டினியூ பண்ணுறீங்க, விடவே கூடாது. அவன் வந்து காலேஜுக்கு இவ்வளோ நாளாக வீட்டில் இருந்தான், இப்போ வந்து காலேஜ் போயிட்டான். ஆனாலும் டிரைவர் புக் பண்ணுறீங்க போகிறீங்க, டிரைவர் புக் பண்ணுறீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லக்கிலி என்னென்னா நான் 10 நாள் எம்எல் போட்டிருந்தேன். அந்த எம்எல் போட்டு இந்த 9 டேஸையும் நான் ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டேங்க சார். வீடு ஷிஃப்டிங் இருந்தது, வீடு எடுத்து எது வேணாலும் எது நடக்கணும், ஸ்கூலை பற்றியும் நடக்கல, இதை பற்றியும் சொல்ல, நான் எழுந்து வர்றேன், அப்போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட முடிவு பண்ணிட்டேன். அதனால அந்த வேலையெல்லாம் ஆனால் எல்லாம் நடந்துருச்சு ப்ராப்பராக. நான் எதிர்பார்த்தனோ கரெக்டாக. ஆனால் முன்னாடி வந்து படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே ஏறி இறங்குவேன். இப்போ சும்மா பிடிச்சாலே நானே ஏறி கொஞ்சம் இறங்கிட்டேன். அந்த மாதிரி என்னை வந்து எல்லா விதத்துலையும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப மாற்றத்தை கொண்டு வந்த செராக்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உண்மையிலேயே அங்கே இருக்கிற எல்லாருமே இன்னும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்களுடைய சேவை சிறப்பாக இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ இது முதல் நாள் இலவசம் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் என்ன யோசிச்சீங்க? ஆமாங்க சார், அம்மா சொல்லும்போது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு இந்த சில தயக்கத்திலே நிறைய பேர் வராமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் இந்த இதுக்கு தெரப்பிக்கு கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்ல போனால் சொல்கிற இடத்துக்குலாம் போனீங்கன்னா அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சிட்டிங்கெலாம் போனீங்கன்னா 500 ரூபா மினிமம், 500 ரூபா இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. அப்படி அம்மாட்ட கேட்டால் இல்லைம்மா, ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு அதை கேட்கல, சரியாகும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 56 நாள் எப்படிம்மா போனீங்க, எவ்வளோ செலவு பிடிச்சிங்க? ஐயோ கண்ணு ஒன்றுமே இல்லை, நீ வந்தால் போதும் அப்படின்னாங்க. சரி சரி, அப்படியா இப்படி ஒரு சர்வீஸா, அப்போ எப்படி இருக்கும், அப்படி அது சரியாக இருந்தது. ஆனால் அங்கே வந்து வரும்போது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்க வந்து தண்ணி கொடுக்குறாங்க பாருங்க, அந்த தண்ணி உண்மையிலேங்க சார் காட் வாட்டர் தான் நீங்கள் சொல்கிறது. உண்மையிலே நல்ல சேஞ்சஸ் நான் உணர்ந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது.
ஏன்னா அல்கலைன் வாட்டர் தான் நம்ம குடிக்கணும். அப்போ அது கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அவங்க கொடுத்து அதே மாதிரி பியூட்டி வாட்டர் தெளிச்சு விடுவாங்க, அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிடும் மைண்டும் ஃபேஸும். அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன தயக்கம் இருந்துச்சு இலவசம்னு சொல்கிறப்போ? இலவசம் நிறைய பேர் தயக்கமும் என்னவா இருக்கும், அதை எப்படி வெளியே வரணும் ஃபேஸ் பண்ணி? கண்டிப்பாக இது வந்து இவங்க வந்து சர்வீஸ் மோட்டிவோட தான் செய்கிறாங்க. அதை வந்து எல்லாரோட இதுலேயும் உணர்ந்தேன். இப்போ இப்போ எந்த ஒரு இதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கும்போது அது குவாலிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அப்படி இருந்திருக்கு. நானும் ஃப்ரீயாக செய்கிறவங்க வர்மா எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரீட்டும் பார்த்துருக்கேன். வர்மாலெல்லாம் பார்த்துருக்கேன் ஃப்ரீயாக இருக்கிறவங்கலாம். அதெல்லாம் ஒரு இதுக்கு ஒரு 10 நிமிஷம் செய்கிறோமா அவங்களுடைய இதை செஞ்சு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க முடிச்சுட்டு கூட 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுவாங்க, இன்றைக்கி ஈவினிங் என்ன மாதிரியான உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சு, மாற்றங்கள் இருந்துச்சு, என்ன வந்து இது ரியாக்ஷன் வந்து சில நேரம் நம்ம உடம்புல ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத டே பை டே அவங்க கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம் சார். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போகிறாங்க அப்படின்னா போயிட்டுருவாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணி இது என்ன நடக்குது ஏது நடக்குது உங்கள் உடம்புல ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம டைமிங் சொல்லியிருப்போம், அடுத்த நாள் அந்த டைமிங் இல்லைன்னா நம்ம கால் பண்ணிடுவாங்க, மேடம் எங்கே வந்துட்டு இருக்கீங்க. அதுவும் நம்ம கொஞ்சம் தூரமாக வர்றதுனால கிளம்பிட்டீங்களா, இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டருமா இங்கேருந்து நீங்கள் செராக்கேருக்கு டெய்லி அப் கிட்டத்தட்ட என்னன்னா 60 கிலோமீட்டருங்க சார், 120 கிலோமீட்டர். அப்போ 120 கிலோமீட்டர் டெய்லி வந்து போயிட்டு இருந்தேன். என் பையன் என்னை பூஸ்ட் பண்ணுவான், அம்மா நாளைக்கு டிரைவர் புக் பண்ணிட்டீங்களா, யார் வர்றா, ஆன்ட்டியோட அந்த அண்ணா வர்றாங்களா. ஏன்னா பையனுக்கு அவ்வளோ இது வலி இதுல ரெடி ஆயிடணுமா. நான் வந்து 2 மணி நாள்லயே அந்த மாற்றத்தை பார்த்தேன். அம்மா இத்தனை வருஷமா அவனை வேலை வாங்குவேன். சின்ன அன்னைக்கு உட்காந்து தண்ணி எடுக்கணும்னாலும் எதுனாலும் கூட அன்னைக்கு நானே எந்திரிச்சு பரவாயில்ல அப்படின்னு அவனுக்கு அம்மா கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, அது கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா அது என்னோட வலி வேதனையிலிருந்து நான் வெளியில வரணும். கண்டிப்பா உண்மையிலே ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது அந்த பெண்கள் வந்து நல்லா இருக்கும் தான். ஆமா. அப்போ எனக்காக அப்போ நான் வெளியில் வரும்போது என்னோடய கணவராக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்க நான் ஃபிசிக்கலாக வேதனைப்படுறேன். அவங்க வந்து மனதளவில் சொல்ல முடியாமல் நிறைய எங்கே கூட்டிகிட்டு போனால் இவ்வளோ எங்கே கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்க தாட் இருந்தது. உண்மையிலே எங்கள் கணவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா மற்ற யாராக இருந்தாலும் சும்மா பாரு எத்தனை செலவை தாண்டி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. என்னை எங்கேனாலும் கூட்டிகிட்டு போவேன். நான் இப்போ சொல்கிறேன்னா இப்போ ஹைதராபாத் கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவேன். இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது யாராவது சொன்னாங்க மாற்றுக்கிறதே இல்லை, பரவாயில்ல அந்த மாதிரி அப்படி பண்ணிவிட்டு இந்த தடவை வந்து இவங்க சொன்னவனே போயிட்டு வா பக்கத்தில் அந்த லட்சுமி மேடம் உண்மையிலே அவங்க கூட போயிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த 10 நாளும் நான் 10 நாளாக நல்லா பயன்படுத்திட்டேங்க சார். ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து நான் வந்து டெய்லி வர முடியாது, அந்த 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியாது. நாங்கள் இலவசம்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இலவசம்னு சொல்லி நாங்கள் அதை சேல்ஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இல்லவே இல்லை. அது என்னோட தேவைக்காக நான் வாங்கிக்கிறேன். அதாவது அங்கே போனாலும் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் மேட்டு பெட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்து சேர் ஃபுல் சேர் மசாஜ் அப்புறம் ஸ்பைனு அப்படின்னு நமக்கு உடல் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி கொடுக்குறாங்க சார். அதனால அப்படி கொடுத்துட்டதுனால நமக்கு நேராக போட்டுட்டா தேவையே இல்லை, வாங்கணும்னு இதுவே இல்லை. அவங்க முதல் சொல்லவே இல்லை, நான் கேட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு போன 2வது நாளே இது வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு, ஏன்னா வர முடியாத சூழ்நிலை என்னோட அது. அதனால நான் அப்படியே கேட்டே இருந்தேன். அவங்க சொல்லிட்டாங்க நோ, நீங்கள் ஸ்டிக்கை போட்டு நல்லா நடந்து வந்து அந்த ரூம் ஆமாம் அங்கேருந்து என்னோட ரூமுக்கு நீங்கள் நடந்து வந்தால் தான் நான் தருவேன், ஏதாவது நடந்து வந்து கேளுங்க அப்போ தான் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லிட்டீங்க மேடம் சொல்லிட்டாங்களா. அப்புறம் வந்துட்டு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க 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 எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் தான் சரி நான் சொல்லிட்டு இது இருந்தேன். இலவசங்கிறது அது வந்து ரொம்ப நோபலாக பண்ணுறாங்க அவங்க, ரொம்ப ஹானராக. அது மட்டும் இல்லை, இப்போ வந்தால் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்கல. இன்னொன்று நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தது, அங்கே வர்றவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரூம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அந்த ஸ்டாஃப் விட்டு எஜுகேஷன் அவங்களுக்கு சின்ன விஷயங்களை கூட அவங்க சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் வர்றாங்க, படித்தவங்களும் வர்றாங்க, டீச்சர்ஸு, பிரின்சிபலு, டாக்டர்ஸ் வர்றாங்க, எல்லாருமே. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இவ்வளோ பேர் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட் ஈவினிங் வந்தாங்க, அத்தனை பேர் வர்றாங்க. ஸோ அத்தனை பேருக்குமே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, எஜுகேஷன் கொடுத்து அந்த டைமை. அப்புறம் வந்து சிம்பிள் எக்ஸசைஸ்
அந்த இடத்துல காலையில் 7க்கு வந்துடுறாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஈவினிங் 6 வரைக்கும் எந்த ஒரு சோர்வும் இல்லை. அவங்க ஈவன் தண்ணி குடிக்கிற கூட தான் நான் பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் அப்சர்வ் பண்ணுவேன். எத்தனை பேர் வர்றாங்க, எப்படி இருக்காங்க, என்னென்ன மாற்றங்கள் அவங்களுக்குள்ள உணர்றாங்க, யாரையாவது பேசி. இப்போ போன உடனே என்ன செய்வோம், இங்கே போனால் நல்லா இருக்குமானோடனே பக்கத்தில் உள்ளவங்க தான் விசாரிப்போம். இந்த டாக்டர் நல்ல டாக்டரா, இங்கே போனால் சரியாயிருமா பக்கத்தில் உள்ளவங்க. ஸோ அந்த மாதிரி விசாரிச்சுலையும் நானும் உட்காந்து அப்சர்வ் பண்ணேன். எல்லாரும் 100% பீப்புள் அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா கம்பெனினாக்கா வந்து ஒரு மருத்துவ முறை எப்படின்னாக்கா பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இங்கே நீங்கள் ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது பார்த்தீங்களா? நெகட்டிவ்னு ஒன்றுமே பார்க்கலாங்க சார். ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து எனக்கு ஒரு நாள் வந்து நான் ட்ராவல் பண்ண முடியல, வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா அடுத்த நாளே இருந்து அதுக்கு இன்னும் ஏற்பாடு பண்ணாங்க. உண்மையிலே அது ரொம்ப எனக்கு ஆனந்தமாக இருந்துச்சு. கடமைப்பட்டிருக்கேங்க சார். உண்மையிலே அவரை ஒரு அன்பு, நான் குணமாகணும் அப்படிங்கிறத விட உங்களுடைய ப்ரேயரும் உங்களுடைய அது என்ன சொல்கிறது, இன்னுமே அந்த வாஞ்சையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவே எங்களை குணப்படுத்துங்க சார். கண்டிப்பாக. இப்போ நாங்கள் விரத விட நீங்கள் நம்மக்கிட்ட வர்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக நல்லா இருக்கும். நாங்கள் ப்ரே பண்ணாலும் உங்களுடைய நாங்கள் அங்கே எதுவுமே பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல, இறைவனுடைய அருளாட நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இல்லை சந்தோஷமாக எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு அந்த ஒரு சின்ன நல்ல ஒரு ப்ரேயரோட ஒரு இது அதை முடிச்சுட்டு போகும்போது நன்றி சொல்கிறோம் இல்லையா? ஆமாம். அந்த நன்றி சொல்லுதலே எல்லாத்தையும் குணப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்குள்ள விதைச்சு நான் பார்த்தேன். கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் நீ அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஆமாங்க சார். அது மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாருமே அங்கே உட்காந்துக்கிறவங்க எல்லாருமே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில் போனால் இங்கே போனால் ஐயோ நமக்கு சீட் பிடிக்கணும், நமக்கு தான் முன்னாடி போகணும் அப்படியெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. இப்போ நான் என்னோடனே உட்காந்துக்கோங்க, எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஷேரிங், அந்த ஒரு ஹெல்பிங் நேச்சர் கண்டிப்பாக அங்கே வந்து நான் இன்னொன்று பார்த்தேன். அது எதுவுமே இல்லை. அங்கே நம்பர் போட்டு கொடுத்துறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது போகிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ எனக்கு பிரச்சனை அப்படின்னா அவ்வளவு நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு குடும்பமா ஒரு 10 நாள் பழகின மாதிரி இருந்துச்சு. ஏன்டா விட்டுட்டு போறோம், இன்னொரு 10 நாள் இங்க வந்திருக்கலாமே அப்படின்னு. உண்மையிலே அந்த ஒரு ஃபீலிங் ஃபேமிலி மாதிரி. இப்போ இந்த போனோன்னா இந்த அப்பா வருவாங்களே, இந்த அம்மா வந்திருக்காங்களே, சாயத்திரம் போனா அந்த பாப்பா வருமே, இவங்க அந்த அனு மேடம் வருவாங்களே அப்படின்னு. அப்போ நமக்கு பிடிச்சமான மக்களையும் பார்க்குற மாதிரி எல்லாரையும் ஒரு போனாலே ஒரு சந்தோஷம், நம்ம மாதிரியான மக்களை பார்க்குறோம் அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து இப்போ சென்டருக்கு வரவங்களுக்கு நிறைய பேர் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எங்களுக்கு வருது. அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார் டைம் இல்லைன்னு நான் 10 வருஷம் டைமை போட்டதுனால தான் இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. ஒன்று, நம்மளுடைய ஹெல்த்தை மீறி எந்த டைமும் ப்ரெசியஸ் இல்லை. கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கியே ஆகணும் சார். அதுவும் நல்ல சென்டருக்கு வரும்போது விடவே கூடாது. கண்டிப்பாக நான் 10 நாள் எம்எல் வந்து சும்மா தான் போட்டேன். சும்மா இந்த சென்ஸ் முடியலை, ரெஸ்ட் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போடலை. சரி ரொம்ப அலைச்சலாக இருந்தது, ஒரு நாள் வந்து கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். ஆனால் இது வந்து கடவுளே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு. இதை கண்டிப்பாக நான் பயன்படுத்தலைன்னா இதுதான் கடைசி வாய்ப்பு உனக்கு, பயன்படுத்திக்கவங்க தான் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதையும் நான் பயன்படுத்தாமல் மிஸ் பண்ணதுக்கு இது இல்லை. அதனால் யாருமே ஹெல்த்தை பொறுத்தளவில் இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்கும் போது யாருமே டைம் இல்லைன்னு ஒதுக்காதீங்க. என்னோட என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டானது கிடைக்காது. அப்போ டிலே ஆகும்போது வேறு மாதிரி இன்னும் உடம்புல மாற்றங்கள் இருந்து அது இன்னும் அக்ரவேட் ஆகிடும். ஸோ இதனால் இது நான் கடைசி ஸ்டேஜில் வந்திருக்கேன். ஆனால் வந்து அதுலேயே மாற்றம். நான் இப்போ இன்னொன்று சார், நான் இப்போ யார்கிட்ட பேசினாலும் அழுதுவேன்னா அவ்வளோ உடல் வலி வேதனை. கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ சாதாரணமாக என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாலே உள்ளேருந்து அப்படியே வந்துடும். இப்போ வந்துட்டு எதுக்கு நம்ம தான் சரியாயிட்டு இருக்கோம், அவ்வளோதான், இதில் என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால வந்துட்டு இது இப்போ நான் லஞ்ச் டைமில் வரணுமா வரலாம், ஈவினிங் வரணும்னா வரலாம், அந்த நாளையில் ஏதோ ஒரு நெல்லில் வரணும். ஆனால் கண்டினியூஸாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய பொக்கிஷன் தான் எங்களுக்கு கிடைச்சது. 6 o'clock வந்துடுறாங்க அம்மா அப்பாக்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் 7 o'clock தான் ஓப்பன் பண்ணுறோம். நாங்கள் இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங்கே நமக்கு இப்போ வேலைக்கு ஒரு 10 மணிக்கு போகிறேன், சீக்கிரமே எடுத்துக்கலான்னாலும் அந்த டைம் நமக்கு அவைலபிள்.
இப்போ ஈவினிங் போயிட்டு வந்து ஒரு 4 மணிக்கு மேலே நான் ஃப்ரீ அப்படின்னா அப்பயும் அவைலபிலிட்டி இருக்கும். அதனால நம்ம அந்த டைமை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அதனால ஹெல்த்துக்கு நமக்கு டைமை கொடுத்தே ஆகணும். ஆமாம், ஆரோக்கியம் இருந்தால் தான் மற்ற எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எவ்வளோ வயசானவங்க கூட சார் ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸு மாறி அத்தனை பேர் வந்துடுறாங்க. ஆமாம், எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. உங்களை அதான் அப்படியே ரொம்ப நான் டேட்டா பார்த்துட்டே இருந்தேன். எல்லாருமே இப்போ 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு இல்லை? சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அதேமாரி உங்களுக்கு இப்போ நம்ம இந்த தெரப்பி எடுக்கிறப்ப வாமிட்டிங், ஸ்வெட்டிங், லூஸ் மோஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன், அதாவது கழிவுகள் வெளியே வரும், வலி வரும்னு சொன்னோம். உங்களுக்கு என்ன மாதிரியான வலி வந்துச்சு, என்ன கழிவுகள் வெளியே வந்துச்சு? எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவலி கொஞ்சம் இருந்ததுங்க சார். அதிகமாகி குறைஞ்சிச்சு. ஒன் டே தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட இதில் வலியே தெரியாது. அது வலியே சுத்தமாக இருக்காது. அப்படியே இருக்கும். அது கிட்டத்தட்ட அது ஒரு 3-5 இயர்ஸாகவே வலியே இருக்காது. இந்த தெரப்பி பண்ணதான் வலி பிளட் சர்க்குலேட் ஆகி வலியே தெரிஞ்சு உணர முடியுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வலியே உணர்றேன். அதுக்கு முன்னாடி வலியே இருக்காது. எதுக்கு வலிக்கு இது என்னையே போட மாட்டேன், இந்த மருந்துமே போடுறதில்ல. இப்போ வந்து உள்ளே வந்து அந்த வலி ஏற்பட தான் அது வந்து சர்க்குலேட் ஆகுதுன்னு அர்த்தம் போல. அதனால அது ஒரு வலி உணர்ந்தவுடனே வலி வந்தால் பயப்படுவாங்க. இப்போ வலி வந்தோடனே சந்தோஷமாயிடுச்சு. உண்மையிலேயே அங்கே ஏதோ ஒரு உணர்வு இருக்கு. உணர்வு போய் என்னை ஆக்டிவேட் பண்ணுது. வாங்க சொல்லி உங்களுக்கு ஃபோர்ஸபிள் ஏதாவது அங்கே எதுவும் பண்ணாங்க? ஒன்றும் இல்லைங்க சார், நான் தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. நடந்து வந்தால் தான் கொடுப்பேன்ட்டாங்க. அதே ஒரு எனக்கு நடந்தே போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் இது எனக்கு நானும் பார்த்து ஸ்டடி பண்ணினேன். எது அப்படின்னு எனக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து வந்து சொன்னாங்க. அதனால உண்மையிலே அது ஏன்னா என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. அந்த ஒரு இந்த கேள்வி நான் கேட்டேனாக்கா, ஏன்னா இலவசம்னு சொல்லிட்டு அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்கன்ற அது ஒன்றுமே இல்லை. அதனாலே சில பேர் வராமல் இருந்துருவாங்களோன்ற இல்லவே இல்லை. எத்தனை பேர் வர்றாங்க அங்கே வந்துட்டு இருக்கோம், நிறையா இருக்காங்க. எல்லாருமே அதை பயன்படுத்திக்கோங்க. முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. உண்மையிலேயே இதில் ரொம்ப வந்து பயனடைஞ்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த இதால் பயனடைஞ்சது. ஏன்னா நான் போய் சாயந்தரம் வாக்கிங் போக முடியாது, சாயந்தரம் சூரிய ஒளியில் பட முடியாது. இதனுடைய எல்லா பெனிஃபிட்டும் எனக்கு வந்து இதில் கிடைக்குது. கண்டிப்பாக அதுதான் முக்கியம். இப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டு சில இதுவெல்லாம் செய்ய முடியாது. இப்போ வாங்கும்போது எனக்கு இது கிடைக்கும்போது இந்த மல்டி பெனிஃபிட்ஸும் எனக்கு கிடைக்கிது. ஸோ அதனால எல்லாமே நான் வந்து இது வந்து உங்களை அஃபோர்டபுள் பண்ணுறவங்ககிட்ட கண்டிப்பாக வாங்க முடியுன்றவங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. இதோடைய விலை உங்களுக்கு அதிகம்னு தோணுதா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். ஏன்னா வந்து இதில் அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, அவ்வளோ சயின்டிஃபிக்காக எவ்வளோ இயர்ஸாக அவங்க ரிசர்ச் பண்ணி ஒன்றை விட ஒன்று பெட்டராக கொடுத்து இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஒரு அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இது வந்து ஒர்த்து தான். கண்டிப்பாக நம்ம வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறத விட அவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 10 இயர்ஸில் எவ்வளவோ லேக்ஸ் செலவு பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக. ஸோ அதை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து உண்மையிலே காட்ஸ் கிஃப்ட் தான் எனக்கு. உண்மையிலே அதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 நாள் ஆச்சு. அவ்வளோ எக்யூப்மெண்ட் ஃபிட் பண்ணி கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு டெமோ காட்டி உண்மையிலே அது வந்து எங்களை திருப்பி சொல்ல வச்சு ஆல் டவுட்ஸை கிளியர் பண்ணி எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க. ஓகேம்மா. ஓகேங்க சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இந்த சராக்கார் தெரப்பி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நான் வந்து உலகத்திலேயே தீர்க்க முடியாத வியாதி அப்படின்னு ஒரு ஸ்பைனில் வந்தக்கூடிய வியாதிக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்து சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து எல்லா விதமான மக்களுக்கும் பயன்படுற மாதிரி எந்த இதாக இருந்தாலும் சரியாகுது. அதுதான் இங்கே வந்து இன்னொரு டேட்டாவும் சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஹோப் கிடச்சிதுன்னா, இது ஒன்று சார் வந்து ஒரு வீடியோ காட்டினாங்க. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பேர்த்லேருந்தே கூட தவழ்ந்துட்டு தான் வருது. நானாவது நடந்து வந்தேன், அவங்க வந்து நடந்தேன்னா பிடிச்சிட்டாது. அந்த குழந்தை ஒரு காலை எடுத்து வச்சுட்டு இன்னொரு காலை எடுத்து அப்படி தான் தவழ்ந்து வந்துருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க 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 பார்த்திங்கன்னா மாடிப்படி ஏறி வருது.
உண்மையிலே அது ரொம்ப ஆச்சரியமா மிரக்கலாக இருந்துச்சு. இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்தது. ம். அப்போ கிடைக்கும் போது எனக்கு ஃபுல் ஹோப் Full வந்துருச்சு. hope வந்துருச்சு உங்களுக்கு. நமக்கு எல்லாமே வந்துருமா? அனலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாம் பார்த்துட்டேன். இந்த பர்டிகுலர் இந்த ஒரு பாயிண்ட் இந்த ஆகிறப்போ பாயிண்ட்டும் இன்னும் எனக்கு ட்ரிகர் clear ஆயிடுச்சு ஆயிடுச்சு. உங்களுக்கு. அதனால கண்டிப்பா. நிறைய ட்ரீட்மெண்ட் நான் எடுத்திருக்கிறேன். ம். எல்லா ட்ரீட்மெண்ட்டை விடையும் இதுல உங்களுக்கு ரிசல்ட் இதுதான் ஒரு எனக்கு 10 ரிசல்ட் டேஸ்ல கொடுத்துருக்கு. ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால கண்டிப்பாக வாங்க. ம். எந்த வியாதியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக க்யூர் ஆகும். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக. மக்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. நிறுவனத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றிகளை நான் நன்றி சார். தெரிவிச்சுக்கிறேம்மா. இதே மாதிரி உங்களுடைய சேவை தொடரட்டும். கண்டிப்பா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தேங்க்யூம்மா.